சின்ன மருமகள் சீரியல்ல போஸும் காவியாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே ராஜாங்கம் விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அம்மாச்சியை பார்த்ததுமே போஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அம்மாச்சி, நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஐயாவை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே பேசும்போது ஈஸ்வரி மட்டும் போஸை தனியாக கூப்பிடுறாங்க. என்னடா, உனக்கு எதுவும் மரகிர கலண்டு போச்சா? ஃபோன் பண்ணி விஷயத்த ரொம்பவே சந்தோஷமாக சொன்னா, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் வேற நான் வேறங்கிற மாதிரிலாம் நீ சொல்லிக்கிட்டு இருக்க. இதில் வேற நாங்கள் எல்லாரும் திருந்தணும், நீ எங்களுக்கே பாடம் எடுக்கிற. அப்படி என்னதாண்டா ஆச்சு உனக்கு? அந்த காவியா எதுவும் மருந்து கிறந்த உனக்கு கலக்கி கொடுத்துட்டாலா என்ன? நீ இப்படி அநியாயத்துக்கு நல்லவனா மாறிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போஸுமே, அம்மா, நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு தாம்மா. கொஞ்சம் எல்லாரையுமே மனம் திருந்தி எல்லாத்தையும் மன்னிச்சு ஒரே வீட்டில் அனுசரித்து வாழ பழகுங்கம்மா. இதெல்லாம் செய்கிறது ரொம்பவே பாவங்கிறத நான் மனசார உணர்ந்துட்டேன். நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் திருந்த பாருங்க. ஆமாம், எதுக்காக தமிழ்ச்செல்வியை வீட்டிலேருந்து அனுப்புனீங்க? நாங்கள் என்னடா அனுப்புனோம்? நடக்கிறதெல்லாம் பார்த்து அவளாவே இவன் வேண்டான்னு சொல்லி தூர எரிஞ்சிட்டு போயிட்டா. அப்புறம் நாங்கள் என்ன இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போஸுமே, இல்லைம்மா, இதில் எந்த ஒரு விதத்துலையுமே நீங்கள் சம்மந்தப்படலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்புறதுக்கு ஒன்றும் முட்டாள் கிடையாதும்மா. எனக்கு தெரியும் உங்களோட சம்மந்தம் இதில் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதில் இருக்க போய் மட்டும்தான் தமிழ்ச்செல்வி இப்படி ஒரு முடிவெடுத்துட்டு வெளியில் போகிற அளவுக்கு நடந்திருக்குது. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. டேய், நாங்கள் இதை சின்ன விஷயமா தான்டா செஞ்சோம். செஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தா இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்குது. இதில் ராஜாங்க ஐயாலாம் ஜெயிலுக்குள்ளே போவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலன்னா பார்த்துக்கோயேன். எல்லாமே தானாக அமைஞ்சதுடா. நீதிமான் இருக்கார்ல, அவர் மூலியமாக தான் எங்களுக்கு உதவி கிடைச்சது. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தான் இந்த மாதிரி தமிழ்ச்செல்வி பேசுகிற மாதிரியே ஃபோன் போட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சா. அதுக்கப்புறம் தான் நடந்தது இது எல்லா பிரச்சனையும் அப்படின்னு எல்லாத்தையுமே போஸ்கிட்ட சொல்லிட்டு, சரிடா, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தமிழ் இந்த வீட்டில் இருந்து போயிட்டா. நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு இந்த வீட்டில் யாருமே கிடையாது. இனிமேல் ஐஸ்வர்யாவை மெதுவாக சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டில் நம்ம ராஜாங்கம் தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டை கழுவுறாங்க. அம்மா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்குறியா? நான் இப்போந்தான் மனசார ஒரு மனுஷனாவே உணர்தேன். அப்படி இருக்கும்போது நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நல்லாவாமா இருக்குது? நீ எல்லாத்தையுமே விட்டுருமா. நீ நல்லபடியாக மாறு. யாருக்கிட்டேயும் எந்த பகையும் நம்மக்கிட்ட வேண்டாம். யாரு மேலேயும் நம்ம வஞ்சம் வச்சுக்க வேண்டாம். விட்டுருமா, இதோட விட்டுரு. நீ இப்போவே தமிழ்ச்செல்விக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி அவளை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வா. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஈஸ்வரி, என்னடா உனக்கு மரகர கலண்டு போச்சா? இல்லை ஏதாவது போன இடத்துல மலை மேலே இருந்து கீழே விழுந்துட்டியா? என்ன மூளை எங்கேயும் கலண்டு விழுந்துடுச்சா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் என்ன திட்டத்தோடு இருக்கிறோன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அதே மாதிரி நடந்துக்கிட்டதை விட்டுட்டு திடீர்னு ஏன்டா இப்படி நல்லவனாட்டம் பேசுகிற? இதை பாரு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுரு, நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மூஞ்சில் அடித்த மாதிரி போஸையே பேசி வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ நீ எந்த உண்மையுமே யார்கிட்டையும் சொல்ல மாட்ட, அப்படிதானம்மா? நீ சொல்லலைன்னா என்ன, நானே எல்லார்கிட்டையுமே எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு போஸ் வெளியில் போனதுமே, சேது, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன சொல்லு அப்படின்னதுமே, தமிழ்செல்விக்கும் இப்போ நடந்த எந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அது தெரிஞ்சா நீ கண்டிப்பாக தமிழ்செல்வியை இங்கே கூப்பிட்டுட்டு வந்துடுவியான்னு கேட்குறாங்க. இதை பாருங்க, இந்த விஷயத்தில் சம்மந்தம் இருக்கோ இல்லையோ, அவள் பேசிட்டு போனது ரொம்பவே தப்பு. என்னமோ நாங்கள் எல்லாரும் அவளை அடக்கி வச்சிருக்க மாதிரி அவள் நிறையவே பேசிட்டா. அவள் விஷயத்தில் என்ன முடிவெடுக்கணுமோ அதை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீ இப்போ என்ன சொன்ன? இங்கே நடக்கிறதுக்கும் தமிழுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைங்கிறத சொல்கிறியா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீயே ஊரில் இல்லை, கோயிலாக சுற்றிட்டு இப்போந்தான் வந்திருக்க. வந்ததுமே இங்கே நடந்த எதுக்குமோ தமிழ்ச்செல்வி காரணம் இல்லைன்னு சொன்னால் இதை நான் எப்படி நம்புறது? நீ எப்படி இப்படி திடீர்னு நல்லவனா வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற? எப்போதும் அவளுக்கு எதிராக தானே பேசிக்கிட்டு இருப்ப அப்படின்னு கருப்பும் கேட்குறாங்க. அதுக்கு போஸுமே, இதை பாரு சேது, நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ, இங்கே நடந்த எதுக்குமே தமிழ் காரணம் கிடையாது. அப்படியா?
எதுக்குமே தமிழ் காரணம் இல்ல அப்படின்னா, இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் யாரு தான் காரணம்? அதாவது உனக்கு தெரியுமா? தெரிஞ்சா சொல்லு. நான் அப்ப இத நம்புறேன்." அப்படின்னு சேது சொன்னதுமே, "ஆமா, எனக்கு தெரியும். இங்க நடந்த எல்லாத்துக்கும் யாரு காரணம்ங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு போஸ் சொல்றாங்க. இத கேட்டதுமே ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா எல்லாருமே அதிர்ச்சியில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி போஸு தன்னை பத்தி உண்மையெல்லாமே சொல்லப் போறாங்களேன்னு சொல்லி அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. போஸுமே ஆரம்பத்துல இருந்து நீதிமான ஈஸ்வரி போய் பார்த்ததுல இருந்து இப்படி தமிழ்ச்செல்வியை மாட்டி விடுறதுக்காக ஐஸ்வர்யா மூலியமா இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டுமே சேது சொல்றாங்க, "இதை எப்படி நான் நம்புறது? நிஜமாவே சின்னம்மா இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. சேது, உனக்கு வேணா அவங்க சின்னம்மாவா இருக்கலாம். எனக்கு என்ன பெத்த அம்மா. என் அம்மாவை பற்றி எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா என்னென்ன விஷயங்கள் உனக்கு எதிராக பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன், அந்த மாதிரி நேரத்தில் நான் கூட உனக்கு எதிராக நிறைய வேலைகளை செஞ்சுருக்க தான் செய்கிறேன். உண்மையாலுமே அந்த காட்டுக்குள்ளே மருந்து எடுத்தது தமிழ்ச்செல்வி தான். ஆனால் அதையுமே நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி பொய் சொன்னேன். இப்படி நிறையவே உனக்கு எதிரான வேலைகள் நிறைய செஞ்சுருக்கேன். என் அம்மா எனக்கு சலைச்சவங்களே கிடையாது. என்னை விட அதிகமாக உனக்கு எதிராக நிறைய வேலைகள் செஞ்சிட்டாங்க. அதுவும் நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி நம்ம ஐயாவை ஜெயிலுக்கு அனுப்புனது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வியை இதுக்குள்ளே மாட்டி விட்டு அவளையும் வெளியே அனுப்புறதுக்கு திட்டம் போட்டு எல்லாத்தையுமே சாதிச்சு முடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்பி தான் நீ தமிழ்செல்வியவும் வீட்டில் இருந்து அனுப்பியிருக்க. ஐயாவையும் இன்னும் நம்மளால் வெளியே கொண்டு வர முடியாத நிலைமையில இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஈஸ்வரி, ஐஸ்வர்யா, சித்ரா இவங்க 3 பேரும் தான் காரணம்னு சொல்லி கை காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே சேதுவுக்கு மனசே உடஞ்சிருது. நம்ம யாரை ரொம்ப நம்பி நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோமோ அவங்களே தனக்கு துரோகம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி எல்லாருக்குமே நெஞ்சில் ஈட்டி இறங்கின மாதிரி இருக்குது. அம்மாச்சிலாம் கதறி அழுதுகிட்டே ஈஸ்வரியை அடிக்கிறாங்க. "ஏண்டி, என் பையன் அப்படி உங்கள் எல்லாத்துக்கும் என்னடி துரோகம் பண்ணா? அவனை போய் இப்படி ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களே. அவன் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி எல்லாரோட பாவத்தையும் ஏண்டி இப்படி சுமக்குறீங்க? என் தமிழ்ச்செல்வி, அவள் இந்த வீட்டில் உங்கள் யாருக்காவது ஏதாவது துரோகம் செஞ்சுருப்பாளா? அவளையும் இப்படி வீட்டை விட்டு போகிற மாதிரி பண்ணிட்டீங்களேடி." அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாங்க. சேதுவுக்கு அதிர்ச்சியில் வார்த்தையே வராமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஈஸ்வரியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் தான் வருது. தன்னோட சின்னம்மாவே தனக்கு எதிராகவும் இவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்களா? அதுவும் தான் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இவங்க ஒருத்தங்க தான் காரணங்கும்போது, அதுவும் தான் குடும்பத்திலேயே ஒருத்தங்களா இருக்கும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சேது அதிர்ந்து போய் உட்கார்றாங்க.